ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் அக்கா கிச்சன்லேயே ரொம்ப நேரமாக நிற்க வேண்டியதாக இருக்குது, கிச்சனில் நின்று சமைச்சா கூட பரவாயில்ல, அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளேயே தலைவலி எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, கிச்சனுக்குள்ளே போகணுன்னு நினச்சாலே நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அந்த நேரத்தில் வீட்டில் பிள்ளைங்க அம்மா அது அம்மா இதுன்னு கேட்கும்போது பிள்ளைங்க மேலே தான் நம்ம கோவத்தை காட்டுறோம். இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப நேரமாக நிற்காமல் கம்மியான டைமில் கடகடான சமையல் வேலையை முடிச்சுட்டு எப்போவுமே கிச்சன் நீட்டாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 டிப்ஸு சொல்லித்தரேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் டிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம், கிச்சனுக்குள்ளே போய் நின்றுட்டு எப்போவுமே நிறைய சமைக்க வேண்டியது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பழைய நைட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிச்சனில் நிற்கிறதுக்காகவே ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு கவுன் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 1-2 வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்புல போடக்கூடிய மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சில நேரங்களில் குழம்பு கொதித்து பொங்கி வழியும் போது அதை நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல சுடிதாரோ நல்ல நைட்டி போட்டிருந்தாக்கி கண்டிப்பாக அந்த கரைகள் நம்ம துணியில் பட்டிருக்கோம். அடுத்த நேரம் நம்ம துணி துவைக்கும் போது அந்த கரை போகாது, துணி அவ்வளோமா அசிங்கமாக தெரியும், நமக்கே ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படின்னு கவலைப்படுவோம். இன்னொன்று, துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அழுக்கில்லாத துணிகளை கடகடான்னு துவைக்கலாம் பார்த்தீங்களா, அதில் முக்கியமான டிப்ஸ் தான் இந்த ஒன்று. இனிமேல் கிச்சனுக்குள்ளே போகும்போதும் சமைக்கக்கூடியதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு சோறு பொங்கி ஒரு சாதம் கிண்டணும் அப்படின்னு நினச்சா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரத்தில் மேலே அந்த கவுன் ஒன்று கம்மியான ரேட்டில் தான் ஆன்லைன்லலாம் கிடைக்கும், தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது டிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் கட்டில் நமக்கு இருக்க பெரிய தலைவலியே இந்த பூண்டு உரிக்கிறது தான். எனக்கு என்னோட பெரிய தலைவலி அப்படின்னாலே இது பூண்டு உரிக்கிறது தான். அதுவும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதுக்கு நமக்கு நிறைய பூண்டு உடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அந்த பூண்டு உடைக்கும் போதே அங்கங்கே நகம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியும் யாருக்கெல்லாம் பூண்டு உரிக்கிறதுக்கே பிடிக்காது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் கண்டுபிடிச்ச டிப்ஸ் என்னென்னா, பூண்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடச்சி ஒரு 2-3 நாளைக்கு தேவையான பூண்டு மட்டும் ஸ்டோர் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, கடைக்கு போனோடனே இந்த சின்ன பல்லில் இருக்க பார்த்தீங்களா, சின்ன பல் பூண்டு வாங்கக்கூடாது. அதுதான் நமக்கு உடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாங்கும்போதே நல்ல பெரிய பருத்த பூண்டாக பார்த்து வாங்கணும். அதை மலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது டக் டக்னு நம்ம 5 நிமிஷத்துலேயே ஒரு 10-20 பூண்டு உடைச்சிடலாம், அவ்வளோ ஸ்பீடாக உடைச்சிடலாம். இனிமேல் காய்கறி கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா பூண்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பெரிய சைஸாக வாங்கிட்டு வாங்க. 3வது டிப்ஸு, நம்ம ஒரு வழியாக காலையிலே ஒரு சாப்பாடு, மதியத்துக்கு ஒரு சாப்பாடு, ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு, ஏதோ ஒன்று 3 நேரமும் கிச்சன்லன்னு உருண்டு பரண்டு சமைச்சிருவோம். சமைச்சு முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஃபேவரேட் சீரியல் டைம் அப்படின்னு. நானும் அப்படி தான் கரெக்டாக அந்த 8:30க்கு மேலே நைட்டு என்னை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஓடி ஜீ தமிழ் சேனலை தட்டி வச்சுட்டு இருந்துருவேன். அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, காய்கறி வெட்டக்கூடிய அந்த போர்டையும் கத்தியும் தேவையான காய்கறியும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ நாளை காலையில் எனக்கு கிளம்பி சப்பாத்திக்கு குருமா வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம் எல்லாம் உடச்சி ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு காலையிலே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடகடான்னு வெட்டணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 7 மணி 7:30க்கெலாம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நாமளும் அந்த நேரத்தில் அறக்க பறக்க வேலையை செஞ்சுட்டு ரொம்ப பதட்டத்திலேயே இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம முந்தின நாளே காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு மாவை பசைன்னு சப்பாத்தியை உருட்டணும், ஒரு குருமாயை வச்சு போட்டு தூர விலகணும். அப்படி தான் நான் இப்போல்லாம் நினச்சிருக்கேன். அந்த சீரியல் பார்க்குற நேரம் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அப்படி இல்லைன்னா மொபைல் நோண்டுற நேரம், மொபைலை கீழே தட்டி வச்சுட்டு நம்ம அந்த மொபைல் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை பார்த்துட்டே நம்மளோட காய்கறிகளை கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாளைக்கான வேலை கண்டிப்பாக மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். இதே வேலையை நீங்கள் கிச்சனில் போய் நின்றுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் ஆனாலும் கிச்சனுக்குள்ளே தான் முங்கி கிடக்கணும். 4வது டிப்ஸ் பார்க்கலாமா, இஞ்சி கழுவுறது. ஏன்னா நம்ம கடையிலேருந்து மார்க்கெட்லேருந்து அப்படியே இஞ்சி வாங்கிட்டு வந்துடுவோம். இஞ்சி மஞ்சள் எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையிறது பார்த்திங்களா, அப்போ அதில் நிறைய மண் இருக்கும். அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம என்ன கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியான நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இஞ்சி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் நமக்கு இஞ்சி உடைக்கணும் அப்படின்னா
அந்த இஞ்சியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா கொவுந்து போயிருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேறு இருக்குது பார்த்திங்களா, மண், அந்த நாங்கள் வந்து அதை தொளி மண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மண்ணெலாம் நல்லா ஊறி போயிருக்கும். நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக நம்ம கடகடான்னு நறுக்கிட்டு தூர போயிட்டே இருக்கலாம். சரியா? 5வது டிப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, எந்த காய்கறி பழங்களோட தோல் வெட்டுறதா இருந்தாலும் உங்கள் கிச்சனோட திண்ணையில் நீங்கள் எதுலேருந்து வெட்டுறீங்களோ பக்கத்துலேயே ஒரு சின்ன தட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கூட, ஒரு குட்டியாக ஒரு டஸ்ட்பின் ஒன்று நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கணும். சின்ன மினி சைஸ் பக்கெட் உண்டு பார்த்திங்களா, கிச்சன்லேயே ஒரு குப்பை தொட்டி வச்சு பழகிக்கோங்க. காய்கறி வெட்டும்போது எப்போவுமே பக்கத்தில் அந்த குப்பை தொட்டி இல்லைன்னா அந்த கூடை அப்படி இருக்கட்டும். நம்ம காய்கறி பழங்கள்லாம் வெட்டிட்டு அந்த தோலை வந்து டக்குன்னு அந்த குப்பை தொட்டிலே நம்ம போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிச்சனோட அந்த கவுண்டர் டாப்பில் வந்து எப்போவுமே எறும்பு வராது, ஈச்சி வராது, குட்டி குட்டி பூச்சிகள் வராது. இன்னொன்று நீட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது. நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இல்லை அதே இடத்துல நீங்கள் வெங்காயம், பூண்டு எல்லாம் உடச்சிட்டு தோலெல்லாம் அப்படியே போட்டுட்டு வாங்க, அடுத்த நேரம் நமக்கு உள்ளே போய் சாப்பிட போகிறதுக்கு கொஞ்சம் முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் நீங்கள் எவ்வளோக்கு என்னென்ன காய்கறிகள் வெட்டுறீங்களோ பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா ஒரு குப்பை தொட்டியை எடுத்து கொண்டு வைக்கிறதுக்கு. இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6வது டிப்ஸ் பார்க்கலாமா? சாப்பிட்ட பாத்திரத்தை அப்போவே கழுவி வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போடுறாங்களா, சொல்லுங்கள் அவரவர் சாப்பிட்ட பிளேட்டை அவரவரே கழுவி வைங்கன்னு. நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு 5 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்கள கழுவ பழக்கி விடுங்க. ஐயோ என் பிள்ளை கழுவுனா கஷ்டப்படுமே அப்படின்லாம் பிள்ளைங்கள பாவம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம இந்த வயசுலேயே முயற்சியும் பயிற்சியும் கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாத நிலமை வரும்போது கண்டிப்பாக ஐயோ அம்மா இப்படி இருக்காங்க, பாத்திரம் தானே நம்ம டக்குன்னு கழுவிடலாம், வீடு வாசல் தானே டக்குன்னு கூட்டிடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். அதனால தான் சொல்கிறேன், அவரவர் சாப்பிட்ட பிளேட்டை அவரவர் தாங்க கழுவணும். வீட்டில் ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருந்தால் அவங்களே எல்லா வேலையும் அடிமையாக செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேணும் பார்த்தீங்களா. அதனால தான் நாம் அந்த தட்டில் தானே போட்டு விதவிதமாக ரகரகமானு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சூப்பராக கழுவி வைக்கிறதும் நம்மளோட பொறுப்பு தான். 7வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது என்னோடய ஹேபிட். அதாவது எவ்வளோ டயர்டில் வேலை இருந்தாலும் அந்த நைட்டு இப்போ சப்பாத்தியெல்லாம் போட்டாக்கி தின்ன ஃபுல்லாக அந்த மாவாக இருக்கும், அடுப்பு எல்லாமே மாவு சிந்திருக்கும், குருமா வைக்கிற எண்ணெய் அங்கே இங்கேயா தெரிச்சிருக்கும். அது எந்த வேலை என்ன சமையலாக இருந்தாலும் சரி தான், நான் ராத்திரி அடுப்பு பர்னர் எல்லாமே நீட்டாக கழுவி ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு திருப்பி ஒரு துணி வச்சு துடைப்பேன். தொடச்சிட்டு அந்த திண்ணை எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் கழுவணும். இது உங்களுக்கு தான் சொல்லித்தாரேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு. நம்ம இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை நாளைக்கு காலையிலே கழுவுனோம்னா அந்த சிங்க்கு நாரி ஊறி போய் கிடக்கும். பாத்திரங்கள் மேலேயும் ஒரு மாதிரி பூச்சி கொசு எல்லாம் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா, ஐயோ விருந்தாள்கள் வராங்களே அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க அவை சண்முகி மாதிரி மாறி எடுத்து நம்ம கடகடான்னு வீடு பெருக்கிடுவோம். எல்லாம் 1 மணி நேரத்தில் பம்பரமாக சுற்றிட்டு எப்படி தான் அவ்வளோ வேலையும் டக்குன்னு முடிப்போன்னு தெரியாது, ஆனால் முடிச்சிருவோம். அந்த திறமையை தான் நீங்கள் மற்ற நாளும் காட்டணும். அந்த 1 மணி நேரத்தில் 9 வேலை செய்ய தெரிஞ்ச நமக்கு மற்ற நாள் எல்லாம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு 9 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம இப்படி தான் ஒவ்வொரு வேலைக்கும் டைம் ஸ்லாட் வந்து பிரித்து வைக்கணும். பாத்திரம் கழுவுறதுக்கு 10 நிமிஷம், வீடு கூட்டுறதுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு. நம்மளால் முடியுங்க. நம்ம தான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு மெதுவாக ராவி இழுத்து செஞ்சிட்ருக்கோம். 8வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வீட்டில் இருக்க விளக்கு பாத்திரம், அப்புறம் இந்த வெள்ளி பித்தளை செம்பு இப்படிப்பட்ட பாத்திரங்களெல்லாம் கழுவணும் அப்படின்னாலே நிறைய பேர் கழுவ மாட்டேங்கிறீங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து கழுவ தெரியாது, அது கழுவுனாலும் வெளுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நினைப்பீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா கடையில் வந்து பீதாம்பரி அப்படின்னு விளக்கு தேய்க்கிற பவுடர் உண்டு. அதில் கொஞ்சமாக தட்டிட்டு நம்ம வீட்டில் இருக்க விளக்கு எல்லாமே பூசி வச்சோம் அப்படின்னா 2 நிமிஷத்துலேயே விளக்கு வந்து புது விளக்கு மாதிரி மாறிடும். பித்தளை செம்பு தட்டு எல்லாமே சூப்பராக மாறிடும். இல்லை உங்கள் ஊர் கடையில் அந்த பவுடர் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலை மாவும் நம்ம தலைக்கு போடுவோம் பார்த்திங்களா சிகக்காய் பவுடர், அந்த அது எந்த 1 ரூபா பாக்கெட்டோ 2 ரூபா பாக்கெட்டோ ஏதோ ஒன்று கடலை மாவு கூட அந்த சிவக்காய் பாக்கெட் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக தட்டி லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து இந்த
வெள்ளி பித்தளை செம்பு பாத்திரம்லாம் தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாகவே. இன்னும் ஒன்று இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தது தான், கோதுமை மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை தட்டி அதை வச்சு தேய்ச்சா கூட விளக்கு அதுக்கப்புறம் அந்த செம்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெள்ளையாயிருது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக 1 மணி நேரம் போட்டு நல்லா ராவி ராவி தேய்க்கிறதுக்கு பதிலாக 1 நிமிஷத்தில் அந்த பொருள் வெளுக்க போகுது. அதனால தான் சொல்லித்தரேன். 9வது டிப்ஸ் பார்க்கலாமா? இந்த தண்ணி பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த நல்ல ஒல்லியாக நீளமாக இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில், அதோட வாய் ஷேப்பு பார்த்திங்களா அப்படி கூம்பிக்கிட்டு உள்ள விரல் கூட போகாது, அந்த மாதிரி இருக்கும். இல்லை சாதாரணமாகவே ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதோ ஒரு கேன் ஏதோ ஒன்று, அதுக்கு நமக்கு உள்ளே கைவிட்டு கழுவ முடியலை அப்படின்னா உள்ளான அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு வெளியே வரணுன்னா எலுமிச்சை இருக்கலாம், அதை வந்து குட்டி குட்டியாக துண்டு துண்டாக நறுக்கிட்டு அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ளே போட்டு அதில் ஒரு 1/4 பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ அந்த பாட்டிலை மூடி நல்லா குளுக்கணும். அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி குளுக்கணும். அப்படின்னாலே அந்த எலுமிச்சை பழத்தோட தோல் உள்ளே போய் எல்லா அழுக்கையுமே நீட்டாக எடுக்கும். இன்னொன்று எலுமிச்சை பழம் வந்து ஒரு சுத்தமான ஒரு கரை நீக்கி பொருள் தான். நம்ம பாட்டிலில் போட்டு கழுவும் போது உண்மையாகவே அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாமா? 10வது டிப்ஸு. இப்போ நம்ம வீட்டில் எண்ணெய் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம், விளக்கெண்ணெய் பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம ஒரு மாதத்தில் 1 நாளாச்சும் எடுத்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட அந்த எண்ணெய் டப்பாயில் எப்போவுமே எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும். அந்த பாட்டிலுக்குள்ளேயும் கைவிட்டு கழுவ முடியாது. அந்த டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஐஸ் கட்டியை உடச்சி நீங்கள் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு நல்லா குளுக்கணும். நல்லா குலுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குலுக்கிட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வெளியே கொட்டிடுங்க. இப்போ வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விம் ஜெல்லோ இல்லை சோப்போ ஏதாவது போட்டு நீங்கள் பாட்டிலில் கழுவுங்க. அந்த பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்காது. இதுதான் இன்றைக்கான நம்ம சேனலோட சூப்பரான ஐடியா. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க. நாளைக்கு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்.